ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 கேட்ட மேக்ஸ் கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஆரம் 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, உயரம் 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையுமே மீட்டரில் மாற்றணும். அப்போ 700 சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்ற 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும், 7 மீட்டர்னு கிடைக்கும். ஆரம், உயரம் 24 மீட்டர். ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. அப்போ அதோட வலைபரப்பு ஃபார்முலா என்ன வரும், பை ஆர் எல்னு வரும். எல்லுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். சரிங்களா? அப்போது ரூட்டில் போடுவோம். ஆரோட வேல்யூ 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் 24 ஸ்கொயர். இங்கே 49, இங்கே ப்ளஸ் 576ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் கூட்டி எழுதுனா எவ்வளோ வரும்னா 625ன்னு கிடைக்கும். 25ஓட ஸ்கொயர் 625. ஸோ ஆன்சர் என்ன வரும், 25. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது எல். இப்போ இதங்க சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பையோட வேல்யூ என்ன வரும், 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7 இன்ட்டு 25. 7 7 கட் பண்ணிக்கலாமா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்னா 550ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது அடுத்த கொஸ்டினில் என்ன இருக்குது, செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் கேட்டிருக்காங்களா. அப்போ ஏரியா 550 கிடச்சிருக்கு. ஏரியா ஃபார்முலா என்னது, எல் இன்ட்டு பி. அப்போ 550 ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி பதில் 4. ஸோ எல் ஈக்குவல் டு 550 டிவைடட் பையில் 4 போடுவோமா? கட் பண்ணிட்டா என்ன வரும்னா 137.5 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் எப்படி இருக்குது, 1 2 6 24 120 அடுத்து கேட்டிருக்காங்க. அப்படி தானே? முதல்ல 1லேருந்து 2 எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 2லேருந்து 6 எப்படி வந்திருக்கும், அந்த சீரீஸ் முதல்ல பார்க்கணும். அப்போ 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வருது. 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வருது. 6 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 24 வருது. 24 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 120 வருது. அப்போது 120 கூட எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக 6 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ஆன்சர் என்ன வரும், சி வரும், 720. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் மீச்சீமா 693. ஓர் எண் 77 எண்ணில் மற்றொரு எண் என்ன? இது எப்படி போடலான்னா, மீச்சீமா இன்று மீப்போவா அதை மாதிரி எழுதுவோம். அப்போ என்ன வரும், 11 இன்ட்டு 693 ஈக்குவல் என்ன போடணும்னா அந்த நம்பர் 77. இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்களா, அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இதை கட் பண்ணலாமா? 11 77 கட் பண்ணால் 7 தடவை போகும். 7 693 கட் பண்ணால் 99 தடவை போகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 99. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் இந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே என்ன பண்ணுவோன்னா, அந்த லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது ரெண்டுக்குமே HCF கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்போது 120க்கும் 180க்கும் டானா போட்டு HCF கண்டுபிடிப்போம். முதல்ல 10 போட்டுடலாமா? 12, இங்கே 18 வந்துடும். அப்புறம் எப்பவுமே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ 2 போட்டோன்னா இங்கே 6, இங்கே 9 வந்துடும். மறுபடியும் 3 போட்டோன்னா இங்கே 2, இங்கே 3 வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன வரும், இங்கே 2 6 10 60 வந்துருமா? ஆன்சர் சி, 60 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x/y = 2:1 எனில் x² - y² ரேஷியோ x² + y². அப்படின்னா என்னென்னா, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு வேலை 2 போட்டோன்னா 2² - 1² ரேஷியோ 2² + 1² எழுதியாச்சு. அப்போ இங்கே என்ன வந்துடும், 4 4 - 1 என்ன வந்துடும், 3 ரேஷியோ. அதே மாதிரி இங்கே 4 + 1 என்ன வந்துடும், 5. ஸோ ஆன்சர் டி, 3:5. நெக்ஸ்ட்டு பாருங்கள். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இதை எப்படி செய்யலான்னா, நான் ஃபார்முலா போட்டு போடுறேன். இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்ட்டு 100. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறது எழுதணும். அப்போ இங்கே 20
அது மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ரூபாய் வந்துருக்குல்ல, நம்ம சேமிச்சுக்கிறதுனா டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. அப்போ அந்த 25 மேலே போடுங்க. டிவைடட் பையில் எம்பி தான் அசல் விலை இன்ட்டு 100. அப்போது எம்பி ஈக்குவல்ட்டு என்ன வந்திருக்கும்? 25 இன்ட்டு 100 டிவைடட் பையில் 20ன்னு வந்திருக்கும். 0 அடிச்சுட்டு 1 2 2 10. 25 இன்ட்டு 5 என்ன வந்திருக்கும்? 125 ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 12,000ஐ 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இதை ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாமா? 12,000க்கு முதல்ல 5% கண்டுபிடிங்க. அடுத்து அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் 5% கண்டுபிடிச்சி கூட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 12,000ல் 1%க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா அது வந்து 10%. 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா அது வந்து 1%. சரிங்களா? அப்போ 1% வந்திருக்கும் 120 ரூபா. 5% 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். என்ன வரும்னா 600 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதை கூட்டி எழுதிக்கலாமா? 12,000 ப்ளஸ் ஒரு 600 ரூபா கூட்டிதுன்னா 12,600 வந்துருச்சா? அடுத்த என்ன இருக்குது? இந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் 5% கண்டுபிடிக்கணும். 1%னா 126 ரூபா. 5% அப்படின்னா 630 ரூபா வந்துடும். அதை ரெண்டையும் கூட்டி எழுதுறோன்னா 13,230 ரூபான்னு வந்துடும். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A = 1, B = 2, C = 3 எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்குது என கொண்டால் HCFின் மீச்சிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது வேல்யூஸ் மட்டும் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கலாமா? இப்போ அந்த வேல்யூஸ் எழுதிப்போம். ஏலேருந்து AB, C, D, E, F, G, H, I வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 HCFக்கு மீச்சியமானு கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச்சுக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 8 இருக்கா? ஸோ 8. அடுத்து சிக்கு வந்து 3, எஃப்க்கு வந்து 6 இருக்கா? அப்போ 8 3 6க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். டானா போட்டுக்கிட்டு 3ஆவது டேபிளில் மேலே கட் பண்ணலாமா? 8 1 2 வந்துடும். அடுத்து 2ஆவது டேபிளில் போட்டோன்னா 4 1 1 வந்துடும். அப்புறம் 4 வெளியே எடுத்துருவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 24 வருது. எல்சிஎம் வந்து 24 வருது. எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஆப்ஷனில் எக்ஸுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ அங்கே என்ன இருக்குன்னா 24 தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து E + S ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி பாருங்கள், 24 வரும். அது மாதிரி A + C + Hன்னு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி பாருங்கள், 24 வராது. அடுத்து அங்கே A C H இருக்குல்ல, அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 24 வந்திருக்கும். எதற்கு சமம் இல்லைன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். √5 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதில் என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். 5 தான் ஆன்சர். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா 5^3, 5^2, 5^0, 5^1. 5^1 தான் ஆன்சர். 5^1 வந்து 5 தான். ஆனால் 5^0ன்றது என்ன ஆயிரும்னா 1 வந்துடும். எனிதிங் பவர் 0 வந்து 1. சரிங்களா? என்ன நம்பர் கொடுத்துட்டு பவரில் 0 கொடுத்தாலுமே ஆன்சர் என்ன வரணும்? 1 தான் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வட்டம் வந்து 1 தான் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் பாருங்கள். கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 5 டசனுங்கும்போது ஒரு டசனுக்கு 12. 5 டசன்னா 5 × 12 எவ்வளோ வந்திருக்கும்? 60 முட்டை வாங்கியிருக்காங்க. அதில் 45 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? கெட்டு போன முட்டை எவ்வளோ இருக்குன்னா 15. அப்படி பார்த்துட்டு நம்ம இங்கே 15 ஆப்ஷனில் இருக்குது, 15 டிக் பண்ணக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. கெட்டுப்போன முட்டை 15 தான், அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 15 கீழே என்ன போடணும்னா மொத்த முட்டை எவ்வளோ இருக்குது? மொத்தம் 60 முட்டை தானே, இன்ட்டு 100 போடணும். இப்போ 0 அடிச்சுட்டு 2 3 6 I 3 15 1 2 I 2 10 5 × 5 என்ன வரும்? 25%. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 3 5 9 x 33 y எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குது. இந்த தொடரில் x + yயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
முதல்ல அந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 2லேருந்து 3 எப்படி இருக்குது, ஒரு நம்பர் டிஃப்ரென்ஸ். 3லேருந்து 5 எப்படி இருக்குது, 2 நம்பர் டிஃப்ரென்ஸ். 5லேருந்து 4 எப்படி இருக்குது, 5லேருந்து 9 எப்படி இருக்குது, ஒரு 4 நம்பர் வித்தியாசம் இருக்குது. அப்போ 9லேருந்து அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கணும், அப்படி தானே? இப்போ 2க்கும் 3க்கும் 1 அப்படி இருக்குது, அடுத்து 3க்கும் 5க்கும் 2 இருக்குது. அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு. இங்கே 1 இருக்குது, அடுத்து 2 வந்திருக்கு, அடுத்து 4 வந்திருக்கு, அடுத்து எப்படின்னு வந்திருக்கணும், 8 கூடி வந்திருக்கணும். 4 4 8 வந்திருக்கணுமா? அப்போ 9 கூட 8 ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கும், 17. அப்போ எக்ஸுக்கு வந்து என்னது, 17. அடுத்து 17 கூட 33 கூட்டினா இங்கே வந்திருக்கணும். 33 கூட அடுத்து 32 கூட்டணும். என்ன சீரிஸ் பார்த்தீங்களா, 1 2 4 8 16 அப்புறம் 32. 33 கூட 32 கூட்டு பாருங்கள், 65 கிடைக்க. இது வந்து ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு வந்து 17, ஒய்க்கு வந்து 65. 17ம் 65 கூட்டி பாருங்கள், என்ன வரும், 12 மீதி 1 7 8 82 வருதா? ஸோ ஆன்சர் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவை காண்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும், πr²h. இங்கே ஹெச் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்பு வந்து 500 சதுர மீட்டர். உருளையோட அடிப்பரப்பு எப்படி இருக்கும், ஒரு வட்டம் போல் தானே இருக்கும். அப்போ அது πr² தானே. πr² தான் எவ்வளவா, 500 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 500 × 4 மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும், 2000 மீட்டர் கியூப் கன அளவுன்றதுனால. நெக்ஸ்ட்டு, அசல் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசத்தை காண்க. இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா, D = PR² × 300 + R டிவைடட் பை 100³. இப்போ P எவ்வளவு இருக்குது, 10,000 ரூபா இன்ட்டு R² 15 × 15 × 15. இப்போ 300 + 15 315 டிவைடட் பையில் 100 × 100 × 100 அடிச்சுக்கலாமா? இங்கே 2 0 இது ரெண்டும். இப்போ இது 2 5வது டேபிளில் கட் பண்ணி பார்ப்போம். 3 5 15 2 10 0 3 15 4 5 20 இங்கே வந்துடும். மேலே மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2835ன்னு வரும். டிவைடட் பையில் இங்கே இருக்கிற 4 இதை கட் பண்ணி எழுதணுன்னா 708.75ன்னு ஆன்சர் கிடைக்கும். மீதி இருக்கிற கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.